இது வந்து அத்திப்பழம் சொல்கிறாங்க, அத்திப்பழம் சொல்கிறாங்க போயிருந்தோம். அப்போ தான் இந்த பழம் கிடச்சிது. நல்லா நம்ம பறித்து கொண்டாந்தோம். இது கழுவி எடுத்துக்கிடுவோம் நல்லா. இந்த பழத்தை இதை நம்ம இப்படி வெட்டி பார்த்தோம்னா உள்ள விதை இருக்குது. நல்லா இப்படி விதை இருக்குது. இது வந்து பூச்சி எதுவும் இருந்துடக்கூடாது. அதனால் இப்படி எடுத்து நல்லா இப்படி பார்த்துட்டு தான் நம்ம இதை நறுக்கணும். இருந்துச்சு கொஞ்சம் பூச்சி இருக்கான்னு பார்த்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம தேனில் ஊற போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பாகு எடுத்து அதில் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பழம். பழம் இதை விட கொஞ்சம் பொடி சைஸாக இருக்கும். விளண்டி இருந்தாலுமே நம்ம ஊரில் ரொம்ப சிகப்பாக இருக்கும். அந்த பழம் தான் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளைகளில். ஆனால் அந்த பழமும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். நமக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். இல்லை உணவு பாதியாக தான் எடுத்துருக்கோம். எடுத்து நம்ம இன்றைக்கி கருப்பட்டி போட்டு நல்லா கருப்பட்டி பாகு எடுத்து ஊற்றுவோம்னு பார்த்தோம். கருப்பட்டி இல்லை நம்ம வீட்டில். இன்றைக்கி சீனி போட்டு தான் நம்ம பாகு எடுத்து அதில் போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். தேனில் வச்சு ஊற வச்சு கொடுக்காங்க. காய வச்சு பழத்தை அது தேனுக்குள்ளே ஊற வச்சு நம்ம வந்து சும்மா நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மீதி பழம் இருக்குது. அந்த பழத்தை நம்ம தேனில் ஊற போட்டு சாப்பிடுவோம். சீனி பாகு எடுத்து தான் நம்ம போட்டு அதை டேஸ்ட் பார்க்க போகிறோம். சீனி நம்ம 2 கரண்டி போட்டிருக்கோம். பெரிய கரண்டி தான் 2 கரண்டி சீனி போட்டுருவோம். சீனி பாகு எடுக்கிறதுக்கு கொஞ்சோண்டி கற்கண்டு சேர்த்துக்கிடுவோம். அது கூட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பயன் காய்ச்சல் இதே மாதிரி பாகு அவ்வளோ அழகாக வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பனங்கள் கண்டும் சீனியும் போட்டுக்கிறதுல அவ்வளோ பாகு அவ்வளோ அழகாகவே இருக்குது. நம்ம உள்ளே போட்டு இதை கிண்டி எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். பண்ணாலும் நல்லா இருக்காது. இவ்வளோ ரெடி ஆகணும். கம்பி பார்த்தா இதை உள்ளே கட்டி நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப மணமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மணமாக இருக்குது. நல்லா கிண்டி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதோட விதையை வந்து நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்தோம். ரொம்பவே எடுக்கலை. அதில் எப்போவே டேஸ்ட்டாக இருக்குது. பனங்கள் கண்டு சீனிக்கும் நம்ம தேன் போட்டு சாப்பிடல. இதில் சாப்பிட்டு பார்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சுவையோ சுவை.